இப்போ வந்து நம்ம உடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரிங்களா, கவர்மெண்ட்டில் நமக்கு போஸ்டிங் நல்ல போஸ்டிங் வேணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு ஆல் ஆஃப் அஸ் டு நாட் ஹேவ் ஈக்குவல் டேலண்ட், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் அவர் டேலண்ட்ஸ். நமக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருந்தாலும் நம்ம கரெக்டாக முயற்சி பண்ணால் அந்த வாய்ப்பை நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஆன எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமான, அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸை பற்றி மட்டும்தான் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு குவாலிட்டிஸ், நமக்கு டிட்டர்மினேஷன் வேணும். இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன், நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு இந்த எக்ஸாமுக்கான பீரியட் வந்து 6 months இருக்கலாம், 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம், 3 year இருக்கலாம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போவுமே விடக்கூடாது. நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு நினைப்போடையே எக்ஸாம் எழுதணும். அடுத்தது கரெக்டான பிளானிங். பின்னாடி கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த எக்ஸாம் எழுதுகிறோம், இந்த பீரியட் இருக்குது, இந்த பீரியடுக்குள்ளே நம்ம இந்த சிலபஸ் ரெடிமேடாக மெட்டீரியல் வச்சுருக்கணும். இந்த மெட்டீரியலை வந்து நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பிளானிங் இருக்கணும். அந்த நம்ம இருக்க மெட்டீரியலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. நெக்ஸ்ட் வந்து ரெமிடியல் அப்ரோச். நம்ம என்ன மிஸ்டேக், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அந்த எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாமில் அந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். அது அடுத்து கன்சிஸ்டன்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட். தொடர்ச்சியாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சக்சீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி, அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அப்புறம் வந்து ஐபிபிஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் அண்ட் செலெக்ஷன், அப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே நிறைய ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் கிளர்க்குன்னு போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்ஐசி, ஆர்பிஐ, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், டிஃபென்ஸு, சிஎஸ்ஐஆர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் தொடர்ச்சியாக ஒரு வருஷத்தில் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸுங்கிற பேப்பர் வருது, அதெல்லாம் முடிச்சா நம்ம வாங்கணும். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்லேயே வந்து அந்த பேப்பர் பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப் என்ன பண்ணிக்கலாம், தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு அதோட சிலபஸ் அதெல்லாம் இது பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ், நம்ம எஸ்ஐ அப்புறம் கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் வருது யூஎஸ்ஆர்பி. அப்புறம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அப்புறம் கோஆப்ரேட்டிவ்லேருந்து வருது, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக சில போஸ்ட்டு, ஆஃபீஸ் லெவல் போஸ்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய ஒரு வேலைன்னா அது ஐஏஎஸ் தான். அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது தான் பாடிக்கு பேர் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா, இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் பாடி. இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், அடுத்து வந்து மெயின். சரிங்களா, ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரிங்களா, செகண்ட் வந்து மெயின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. அதே மெயின் எக்ஸாம் போகும்போது நம்ம நிறையா எழுத வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ். அடுத்தது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஎஃப்எஸ். இன்னொரு ஐஎஃப்எஸ் இருக்குது, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கு வந்து நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு அது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அது தனியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ். அப்புறம் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ், ஐஆர்எஸ். இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், ஐபிஎஸ். அப்புறம் இந்தியன் ரயில்வே சர்வீஸ்லேயே நிறைய இருக்குது. இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் டிராஃபிக்கு, இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் பர்சனல், அதுலேயே நிறைய ரயில்வே சர்வீஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட 26
to 27 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரே யூபிஎஸ்சி போர்டு தான் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுது. நம்ம மார்க் படி வரும். இதுக்குள்ளே அதிகமாக மார்க் வாங்கினவங்க ஐஏஎஸ் ஆவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 200 பேர் ஐஎஃப்எஸ்க்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 300 பேர் ஐபிஎஸ் வருவாங்க. அதுக்கு பின்னாடி ரெவென்யூ சர்வீஸ் வருவாங்க. அப்புறம் கஸ்டம் சர்வீஸு, போஸ்டல் சர்வீஸு, ரயில்வே சர்வீஸு, இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கும். அப்புறம் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ், இதுக்கு எல்லாருமே ஒரே எக்ஸாம் தான், ஒரே யூபிஎஸ்சி எக்ஸாம் தான். அதில் தான் எல்லாமே கவர் ஆகுது. சரிங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இது எல்லாமே கிட்டத்தட்ட 26 டைப் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து இது. சரி, இதெல்லாமே வந்து ஹையர் லெவல். சரிங்களா? இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்கன்னா அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் படித்தவங்க தான். நம்ம இதில் எஸ்பி, அப்புறம் டிஐஜி, டிஜிபி எல்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஐபிஎஸ் படித்தவங்க தான். அப்புறம் ஐஎஃப்எஸ்ங்கிறது நம்ம அம்பாசிடர்ஸ், ஒவ்வொரு நாட்டோட தூதுவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஐஎஃப்எஸ் படித்தவங்க. சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறதுலே வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு நமக்கு 21 to 32 வரை எழுதலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 35 வரை எழுதலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வரை எழுதலாம். நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஆனால் டிகிரி படித்த பின்னாடி தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறதுல நம்ம +2 +1லேருந்தே நம்ம என்ன பண்ணணும், டெய்லி பேப்பர்ஸ் படிக்கணும். சும்மா பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் படிக்காமல் எக்கானமி, ஸ்போர்ட்ஸு, மற்ற லிட்ரேச்சர், இதை பற்றி எல்லா விஷயத்தையும் பற்றி தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour பேப்பர் படிக்கிறத ஹேபிட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? எத்தனை அட்டம்ப்ட்னா நம்ம வந்து ஜென்ரலாக இருந்தால் 6 attempts பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 9, எஸ்சி எஸ்டிக்கு அந்த லிமிட் எல்லாம் இல்லை. சரிங்களா? அவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்களாம் இருக்க மாட்டாங்க. 3rd attempts, 4th attempts, 5th attemptsனு தொடர்ச்சியாக இது பண்ணுவாங்க. அதுக்கு 3 years 4 years எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரி அப்படிங்கிற இது இருக்குது. ப்ரிலிமினரியில் வந்து 2 பேப்பர் இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே 200 marks தான். அப்ஜெக்டிவ் டைப்ஸு, ஜென்ரல் நாலேஜு. ஜென்ரல் நாலேஜ்னால் நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸு இதெல்லாம் வரும். சரிங்களா? இது வந்து ஜென்ரல். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து ஜென்ரல் நாலேஜு. இதுக்கு 200 marks. அடுத்தது முதல்ல ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஜிக்கு ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை மாற்றிருக்காங்க. மறுபடியும் 200 marksக்கு வந்து மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமாக, மற்ற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இப்போ 200 + 200 400 marks ப்ரிலிமினரி. இது பாஸ் பண்ணிட்டா நம்ம வந்து மெயின் எக்ஸாம் போவோம். மெயின் எக்ஸாம் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 2 இருக்குது. குவாலிஃபையிங் எக்ஸாம் 2 இருக்குது. குவாலிஃபையிங் எக்ஸாமில் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் எடுக்கலாம், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். 2 பேப்பர். அது வந்து சும்மா வெறும் பாஸ் மட்டும் ஆனால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸான முக்கியமான மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் எஸ்ஏ 250 marks. மறுபடியும் இருக்குது பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, 6, பேப்பர் 7 வரை, பேப்பர் 5 வரை இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், ஒவ்வொரு எத்திக்ஸு, இப்படி ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்கும். அது நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தா நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 6 and 7 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸு. நீங்கள் டிகிரியில் என்ன படிக்கிறீங்களோ அது சம்மந்தமான ஆப்ஷனல் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன படித்தாலும் சரி, பிஏ இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, தமிழ் எடுத்தாலும் சரி, இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அப்புறம் வந்து மெடிசன் படிக்கிறவங்களாம் அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி அதே அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதே ஆப்ஷனலாக எடுக்கணும். அதுதான் சார் சொன்னார், பிஏல கோர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஆப்ஷனல் பேப்பர். அப்படி போகும்போது நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது லாஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 275 marks. இது வந்து இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுக்கு 275 marks. மொத்தமாக 2025 மார்க். இதில் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க் படி நீங்கள் ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஎஃப்எஸ்ஸா, இல்லை மற்ற இந்தியன் போஸ்டல் சர்வீஸாங்கிறத அந்த மார்க் தான் டிசைட் பண்ணும். அது வருஷம் வருஷம் மற்ற எக்ஸாம் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாம்லாம் வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி இயர். சரிங்களா? மேலே வந்துச்சுனாலே ஜனவரி பிப்ரவரியிலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேலே ஃபிலிம்ஸ் வரும்.
செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே மெயின் வரும். இந்த மெயின் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் நடக்கும். சரிங்களா? ஏன்னா இத்தனை பேப்பர் இருக்கனால 5 டேஸ் நடக்கும். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிப்ரவரிக்கும் போது நமக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? 1 இயர்க்குள்ளே எல்லாமே வந்து அதாவது மார்ச் ஏப்ரலுங்கும் போது நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரியான கோர்ஸ் இது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான ஆஃபீஸர் லெவல் கேடருக்கு இருக்கிறது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் எடுப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டரு, டேக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல். ஏன்னா போஸ்டலுக்கு தனியாக இருந்தது, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சியில் சேர்த்துட்டாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் 20 to 30, ஓபிசிக்கு வந்து 33, எஸ்சிக்கு வந்து 35. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் +2 வரையும் மேக்ஸ் கட்டாயமாக படிச்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து இப்போ சிஜிஎல், அதான் +2 டிகிரி முடித்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அது ஃபஸ்ட்டு Tier 1 பேப்பரில் ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின் தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, அப்படி 200 மார்க்ஸ். இதில் பாஸ் பண்ணால் தான் Tier 2 எக்ஸாம் எழுத முடியும். அதில் பார்த்தீங்கன்னா Tier 2ல் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸு, செகண்ட் இங்கிலீஷு, தேர்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ். சரிங்களா? சில கோர்ஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல், சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோர்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். சிலருக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸுக்கு டேட்டா என்ட்ரி டெஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இது ஒரு பேப்பர். இதெல்லாம் வந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாமில் இருக்கக்கூடிய Tier 2 பேப்பர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது இன்ஸ்டியூட். இதுலேயே சிஹெச்எல்னு ஒன்று இருக்குது, அதுவும் இது பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் அண்ட் செலெக்ஷன், IBPS அப்படின்னு சொல்கிறது. இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், இன்னொன்று வந்து கிளரிக்கல். ஆனால் இதில் IBPSல கிளரிக்கலுக்கும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கும் 2க்குமே வந்து டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். முதல்ல வந்து கிளரிக்கல் கேடருக்கு வந்து +2 குவாலிஃபிகேஷனாக இருந்தது. 2020க்கு பின்னாடி அதை என்ன பண்ணிட்டாங்க, டிகிரியாக மாற்றிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IOB, PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்கு, கனரா பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி ஒரு 11 பேங்குக்கான பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்த IBPS எக்ஸாம் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இது அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுக்கு டிகிரி. இதில் வந்து ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜில் இருக்குது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. எனக்கு காலையில் ராஜாராமன் சார் சொன்னார் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதை திரும்ப ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள். உங்களுக்காக தான் அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ப்ளீஸ். இதில் பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், மொத்தம் 100 கொஸ்டின் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் நாலேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும், அது 30 மினிட்ஸ்க்கு லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிஓக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு 3 பேப்பர் ப்ரிலிமினரி இருக்கும், மெயினில் வந்து 4 பேப்பர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அடுத்தது SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிளரிக்கல் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுவும் அதே மாதிரி தான். ப்ரிலிம்ஸு 100 கொஸ்டின், 100 மார்க்ஸ், 60 மினிட்ஸு. அடுத்தது PO மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்கு ப்ளஸ் மற்ற மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் அப்படியே சொன்ன 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதணும். அது முடித்த பின்னாடி மறுபடியும் நமக்கு பர்சனல் இன்டர்வியூ 50 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா? SBIயில் 2மே இருக்குது. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்கிறது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரு, கிளரிக்கல் கேடர் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். நம்ம ஆர்மி இதிலெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த CDS எக்ஸாம் எழுதணும். +2 முடித்து இது எழுதணுன்னா நம்ம அந்த காலேஜஸில் போய் சேரலாம். இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அப்புறம் வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கெல்லாம் சேரலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, எதுக்குன்னா IMAக்கும் OTA-க்கும் இருக்கணும். இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங் வித் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கிராஜுவேஷன்
வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் +2 இருக்கணும் அல்லது இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இப்படி படித்தா இந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் சர்வீசஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏக்கு வந்து 19 to 22 years, ஏர்ஃபோர்ஸ்க்கு 19 to 23 years, இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு 24க்கு முன்னாடி நம்ம ஏஜ் போச்சுன்னா இது ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு 19 to 25 years, எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ் தனியாக இவங்க நடத்துகிறாங்க. ஓடிஏக்கும் 25 years வரை இருக்குது ஏஜ் லிமிட். இப்போ இதில் என்னென்ன ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்கன்னா, நமக்கு வந்து ஐஎம்ஏக்கு வந்து இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? அதனால தான் நம்ம என்னென்னா மேக்ஸ் +2 வரை படிக்கும் பொழுது அதோட அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10th level மேக்ஸ் படித்தாலே இந்த இந்த எக்ஸாம்லாம் நம்ம என்ன முடியும், அட்டன் பண்ண முடியும். அடுத்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், ஜூனியர் இன்ஜினியர்ஸு, ரயில்வே அப்ரெண்டிஸு, லோகோ பைலட்ஸு, குரூப் சி அண்ட் டி போஸ்ட்டு. காரணம் என்னென்னா குரூப் 4 எக்ஸாம் இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே நம்ம கால்ஃபர் பண்ண போகிறாங்க. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டெல்லாம் நமக்கு இது பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு என்ன படிக்கணும்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 75 மார்க்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்கு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க்ஸு. அப்புறம் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஜென்ரல் தமிழ் எடுத்துட்டா நீங்கள் ஒரு கம்பல்சரி தமிழ் பேப்பர் எழுத வேண்டாம். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் மறுபடியும் ஒரு கம்பல்சரி தமிழ் பேப்பர் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து நம்ம +2 தான் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் குரூப் 2 என்னென்ன போஸ்ட்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, ரெவென்யூ அசிஸ்டன்ட். இந்த போஸ்டெல்லாம் குரூப் 2 கேட்டகரிக்குள்ளே வருது. இதுலேயே 2 இருக்குது, இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூன்னு 2 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இன்டர்வியூ நான் இன்டர்வியூ தான் அதிக போஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ போஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிமினரியில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு. சரிங்களா? இது அப்படியே ஜென்ரல் தமிழ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படி 100 மார்க் இருக்கும். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் நான் சொன்ன மாதிரி இது கம்பல்சரி பேப்பர். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ஜென்ரல் தமிழ் பேப்பர் எழுதி ஆகணும். அதுக்கு குவாலிஃபைங் அதாவது பாஸ் மார்க் மட்டும் வாங்கினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 hours எழுதணும். சரிங்களா? இது வந்து மெயின் எக்ஸாமுக்கு. இது முடிச்சுட்டு இன்டர்வியூ போஸ்ட்னா இன்டர்வியூ யார் அதிக மார்க் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு இன்டர்வியூக்கு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது குரூப் 1 எக்ஸாம். டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, இதுக்கு எல்லாருமே வந்து இந்த குரூப் 1 கேடரில் தான் வருது. இதுக்கு அது குரூப் 2 கேடருக்கும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், குரூப் 1க்கும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மட்டும்தான். ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் என்ன பண்ணணும், யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். இதில் பாருங்கள், பேப்பர் 1 வந்து தமிழ், பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 பேப்பர் இருக்கும். 3மே ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் தான். இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணலாம். 2மே ஒரே டைமில் எழுத முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது யூனிஃபார்ம் சர்வீசஸ், எஸ்ஐ, கான்ஸ்டபிள். இப்போ எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 22ல் கேட்டாங்க, மறுபடியும் 24ல் கால்ஃபர் பண்ணுவாங்க. எஸ்ஐக்கு வந்து நம்ம டிகிரி வேணும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு 100 மார்க்ஸு, அப்புறம் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 70 மார்க்ஸ்க்கு எழுதணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, இந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது இது வந்து பிசி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம். ப்ளஸ் 10th படிச்சிருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியும், இது எழுத முடியும். 18 years ஆகிருக்கணும். இது வந்து பார்ட் 1ல் தமிழில் வரும், பார்ட் 2ல் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி கொஷின்ஸ் வரும். சரிங்களா? 80 + 70ங்கிற மாதிரி வரும். சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. மறுபடியும் எல்லாருமே ஒரு 2 claps பண்ணுங்களேன் பார்க்கலாம்.